ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளரும் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தினுடைய இணை பேராசிரியருமான குமார் அவர்கள்தான் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசினுடைய புதிய ஒரு முயற்சி, அதுல நீங்க இணை பேராசிரியரா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா நீங்க நிறைய தகவல் பட்டகம், நிறைய வரலாற்று செய்திகளோட சுவாரஸ்யமா சொல்லுவீங்க. நம்ம ஊடகத்திலேயே நீங்க ஃபேமஸ் ஆனது பழைய வரலாறுகள் பேசி தான் உங்களை சொல்லுவாங்க. குமார் சார் இதை பேசுவார். குறிப்பா ஜெயலலிதா அம்மையார் சங்கராச்சாரியாருடைய அந்த இஷ்யூ குறித்து நீங்க பேசுனது வந்து இன்னைக்கு வரையும் மக்கள் ரெண்டாவது முறை போட்டேன் எங்கோ போய். ஆமா, அதை இன்னும் சொல்றான் சார். அது எனக்கு கேட்டா உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து அதை சொன்னீங்க. நீங்க சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதியா, ஒரு கட்சிக்காரரா, ஒரு சார்புடையவரா பேசல. உங்களுடைய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவத்துல சங்கராச்சாரியார் ஜெயலலிதா என்ன நடந்தது, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, பத்திரிகைகள் எப்படி நடந்து கொண்டன பிரச்சனை சொன்னீங்க. அந்த இடத்துல நீங்க இளம் தலைமுறைக்கு, இளம் குழந்தைகளுக்கு, பிஞ்சுகளுக்கு, பத்திரிகையாளராக வர துடிக்கிற அந்த இளைஞர்களுக்கு நீங்க சொல்றதுங்கிற பொருத்தமா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ சார், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், டிஎஃப்டி, இப்படி பல்வேறு பேர்ல நிறைய படிப்புகள் இப்போ 15 ஸ்காம், மாஸ்காம் வந்துருச்சு. படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. லயோலா காலேஜில் படிக்கிறாங்க, கொடைக்கானல் ஒரு காலேஜ் நல்லா இருக்குவாங்க, மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டி, எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு இருக்காங்க சார். என்ன இப்போ கவர்மெண்ட் இது தொடங்கியிருக்கு, என்ன அதற்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன கவர்மெண்ட் இப்படி தொடங்குறதுனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் விஸ்காம் படிக்கிற மாஸ்காம் படித்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் நியூஸ்னா என்னன்னு கேட்டால் தெரியாது. ஜேர்னலிசம் படிக்கிறாங்கல்ல இதழியல், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் கூட சொல்ல மாட்டாங்களா? அந்த நியூஸ்னா அப்படி சொல்லுவாங்க. 4 திசை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. எது செய்தி அப்படின்றது தெரியாது. செய்தி எழுதவும் தெரியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங், அந்த மாதிரி விஷயங்களோட போட்டுறாங்க. நீங்கள் சிலபஸே நான் பார்த்தேன், அதில் நியூஸ் பற்றி எதுவுமே இல்லை. நியூஸ்னால் என்னன்றதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்களுக்கு. இது ஜேர்னலிசம் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகம் பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், விஷுவல் மீடியா பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியும். பிரிண்ட் மீடியா அது இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. பிரிண்ட் மீடியாவில் தான் இருக்காங்க அவங்க. இப்போ வந்து ஒரு படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்கு வேணாலும் போகலாம். அச்சு ஊடகத்துக்கும் போகலாம், இல்லை டிஜிட்டல் மீடியா, விஷுவல் மீடியா, ஒரு வானொலிக்கு போய் பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமான ஒரு கல்வியை கொடுக்குற மாதிரி இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனம், அது பேர் இதழியல் கல்வி நிறுவனம் வச்சுட்டாங்களோ, அது ஒரு ஆக்சுவலாக மீடியா சயின்ஸ் இன்ஸ்டியூட் தான். எல்லாம் 3 வருட கோர்ஸா? 1 இயர் பிஜி டிப்ளமோ தான். பிஜி டிப்ளமோ இன் டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறது. எனி டிகிரி 50% மார்க் வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இதில் சேரலாம். அதுலேயும் வந்துட்டு இந்த இப்போ இடஒதுக்கீடு கீழே வர்றவங்களுக்கெல்லாம் அந்த பாஸ் பண்ணியிருந்தா போதும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீம், அந்த வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். அந்த இதுதான் இருக்குது குவாலிஃபிகேஷன் சேர்றதுக்கு. இதில் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து முதலமைச்சருடைய முக்கியமாக அவருடைய ஆர்வத்தில் தான் இது தொடங்கியிருக்காங்க. அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஊடகத்தில் வேலை பார்த்தவர் தானே, நீங்கள் விஸ்காம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, வந்து இங்கே தான் வந்து தொழில் கற்றுப்பாங்க. உங்களுக்கு சேனலுக்கு வந்து தான், சேனலுக்கோ இல்லை பத்திரிகைக்கோ எங்கே வர்றாங்களோ அங்கே வந்து தான் எழுத கற்றுக்கிறதும், ஒரு செய்தினா என்னன்றது எப்படி கேள்வி கேட்கணும் கற்றுக்கிறது நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜோடு தான் அவங்க வராங்க, புத்தக அறிவோடு தான் வராங்க ஒழிய ஒரு செய்முறை பயிற்சி அது இல்லை. அதை வந்து கொடுக்கணுன்றது தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு படிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஜேர்னலிஸ்டாக வெளியில் போகணும். அது சுருக்கமாக சொன்னால் ஒரு அச்சு ஊடகமானாலும் காட்சி ஊடகத்தில் அதுக்கு தகுதியானவனா போகணும். அரை மணி நேரம் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருந்தா என்ன ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அதுவாது கிடைக்கணும். அவன் அங்கே வந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். ஆமாம், ஓ இதுதான் இதுவா, ஓ அதை வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து நியமித்து அவங்க மூலம் சொல்லித்தரோம். அதில் வந்து யூஜிசியிலே அதுக்கான நாம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரொஃபஸர் ஆஃப் எமினன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து அங்கே ஒரு பேராசிரியராக துறை தலைவராக போடும் பொழுது அவர்களுக்கு வந்து எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷனும் பார்க்க வேண்டாம், ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா கி ராஜநாராயணன் இருந்தார்ல, கீரா எழுத்தாளர், அவர் 8வது படித்தவர்.
அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், ஆனா அவன் ஃபேமஸ். அவர் அவர் எழுத்த பிஎஸ்டி டாக்டரேட் பண்ணி பிஎஸ்டி வாங்கிட்டு ஆமா. இதுல வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல, மத்திய பல்கலைக்கழகத்துல அதுல வந்து ஒரு 80 ஆண்டு, அவருடைய 80 வயது வரைக்கும் நாடக கலையுடைய துறை தலைவராக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 100 வயசு வரை வாழ்ந்தார் நினைக்கிறேன். ஆமா. அவருக்கு வந்து இதெல்லாம் அரசு மரியாதையோட இறுதிச் சடங்கு தான் முதலமைச்சர் திரட்டார். பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா சதாசிவ பண்டாரத்தார், ஊவே சாமினார் என்ன படித்தாங்க? அவங்களுக்கு வந்து அது ஸ்காலர், அவ்வளோ பெரிய ஸ்காலர் அவங்க. அவங்க ஒரு வித்வான் படித்தவங்க தான், ஆனால் துறை தலைவராக இருப்பாங்க. ஏன்னா அதில் எக்ஸ்பர்ட் அவங்க. அந்த மாதிரியான இதில் இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு, இந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்குது. இதுன்னு இல்லை, பல விஷயங்கள் அது மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களும் கொண்டு வந்து போனப்போ கீராவை போட்ட மாதிரி அது மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு நான் எனக்கு ஒரு 40 ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன் முழுமையாக எல்லாத்துலையும். அதை கொண்டு வந்து போட்டு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அந்த துறை தலைவராக. அது ரிப்போர்ட்டிங் அண்ட் ரைட்டிங். ஒரு ரிப்போர்ட்டர்னா அது என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. எப்படி ஒரு செய்தி எழுதுறது, எப்படி சொல்றது, நியூஸ் எங்கே பிரேக் ஆகணும் முதல்ல தெரியணும், எந்தெந்த செய்தி எங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எடுத்த உடனே பொதுவாக அந்த காலத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அது இல்லை. ஒரு புதுசாக ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்தாருன்னு, நாங்கள் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ண காலத்தில் எடுத்த உடனே எங்கே போடுவாங்கன்னா ஜிஹெச்சில் போடுவாங்க ரிப்போர்ட்டர். ஓஹோ. அங்கே போய் அந்த பிணவரை இருக்கு பாருங்க, அந்த நாட்டத்தில் கிடக்கணும். இதெல்லாம் ஒரு பயிற்சி, எல்லாத்தையும் சகிச்சிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான், வேற ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்கும். ஏன்னா கொண்டு வந்தான்னு சொன்னால் உடனே அந்த போலீஸ் போஸ்ட் தெரிஞ்சிடும், எங்கேருந்து வருது, அடிபட்டம் எங்கேருந்து வரான், விபத்தா செத்து போன கொண்டு வரானா. அவன் உடனே அங்கே கூப்பிட்டு சொல்லுவான், அந்த இடத்துல விபத்து நடந்திருக்கு, அங்கே அந்த ரிப்போர்ட்டை விட்டு பார்க்க சொல்லு, ஃபோட்டோகிராஃப் அனுப்பு. அது மாதிரி அது போல் வந்து எங்கே செய்தி கிடைக்கும்ன்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகிறேன்னா, கோர்ட்டில் போய் செய்தி எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்களோட இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் போயிட முடியாது. அதே போல் வந்துட்டு ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடக்குது, அவங்க செயற்குழு பொதுக்குழுன்றது அவங்க இன்கேமரா மீட்டிங், அது அவங்களுக்குள்ளே தான் வந்து பேசுவாங்க. அங்கே என்ன உள்ள உடலாம் போய் தகராறு பண்ண முடியாது. இல்லை, பேசிக்கான விஷயம். இதெல்லாமும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு. அது மட்டும் இப்போ இதுக்கு போகிறாங்கன்னு, சட்டப்பேரவைக்கு போகிறாங்க. சட்டப்பேரவைக்கு எல்லா ரிப்போர்ட்டரும் போக முடியாது. ஆமாம், அது அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து கவனஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னா என்ன, குறுக்கு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம்னா, கட் மோஷன் என்ன, வெட்டு தீர்மானம்னா என்ன, இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கணும். பட்ஜெட் தாக்கல் பண்ணுற போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மானிய கோரிக்கைன்னா என்ன, அதில் என்னெல்லாம் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கொண்டிருக்கு அவங்களுக்கு. இது நம்ம பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு கூப்பிட்டு போய் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்றில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தது, ஒரு பத்திரிகை புதுசாக தொடங்கினாங்க, அதில் நான் பணியாற்றினேன். கூப்பிட்டு செய்தி நான் தான் கொடுத்தேன். அங்கே தலை போட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, வீரப்பன் தொடர்பான இது சட்டசபையில் தீர்மானம்னு போட்டாங்க. அது தீர்மானம் நிறைவேற்றலை, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது விவாதம் நடக்கும், அவ்வளோதான். அதை வந்து தீர்மானம்னே தலைப்பு போட்டாங்க. இந்த மாதிரி செய்தி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், ப்ரொசீடிங் தெரிஞ்சால் தான் சரியாக இது பண்ண முடியும். அடுத்து அங்கே இருக்கிற எத்தனை எம்எல்ஏக்கள், கட்சி, எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். அது போக போக தெரிஞ்சுக்கும், அது யாராக இருந்தாலும் போக போக தெரிஞ்சுக்கும். மற்ற ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது போன்ற இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து ரிப்போர்ட்டிங்னா எங்கே இப்போ இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தில் வந்து இப்போ இந்த பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க சட்டசபைக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்களா? ஆமாம், அவங்க அங்கே கூட்டு போயிட்டு அவங்க பயிற்சி கொடுத்து அதை பார்க்க வச்சு அவங்களே செய்தி எழுத சொல்லி அந்த மாதிரி அனுமதி வாங்கி உள்ள வர்றீங்க. ஆமாம், விஸ்கா மாஸ்காம் படிக்கிற பசங்க சட்டசபைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க செய்திக்கே வேலை கிடையாது அவங்களுக்கு. அவங்க சினிமா பார்ப்பாங்க, வேர்ல்டு சினிமா பார்ப்பாங்க, உலக சினிமா பார்ப்பாங்க. மற்றபடி அவங்க வந்து இது எடுப்பாங்க, இந்த குறும்படங்கள் எடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி. அது ஜேர்னலிசம்ங்கிற கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. ஷார்ட் ஃபிலிம். ஆமா, வந்துட்டு இங்கே போனால் அவங்க வீடியோ எடிட்டிங்க்கு போய் உட்காரலாம். எங்க தொலைக்காட்சிகளில் போயிட்டு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டாங்கன்னா அதில் போயிட்டு இது பண்ணலாம். அதுதான் ஒழிய மற்ற செய்தி பற்றியே வந்து அவங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்போ அப்போ கோர்ட்டுக்கும் போவீங்க, கோர்ட்டுக்கும் கூட்டி போவீங்க, சட்டசபைக்கு கோர்ட்டுக்கு எல்லாம் பயிற்சி நிறுவன்ற முறையில் அவங்கள கூட்டிட்டு போக வேண்டியதான். இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி அவங்க அந்த மாதிரி சொல்லி கூட்டி போவீங்க. அந்த 10 பத்திரிகைக்கோ ஊடகங்களுக்கோ அனுப்பி அவங்க கூப்பிட்டு போயிட்டு
போயிடுச்சு. அதுக்கான இப்ப வாய்ப்புகள் இருக்கு. கட்சிகளின் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில. ம். இப்ப தமிழ்நாடுனா காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, திமுக, அதிமுக, அப்புறம் பாமக. ஆமா, அந்த அரசியல் வரலாறு ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்ப இல்ல பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க எப்படி பத்திரிக்கையாளர் வச்சு எடுக்க வைப்பீங்களா, இல்ல அந்தந்த அரசியல் கட்சி தலைவர் வச்சு கட்சி வரலாறு மாதிரி சொல்ல வைப்பீங்களா? இல்ல என்ன மாதிரி இந்த செய்ய மொத்தமும் நாங்களே இல்ல, இதுல வந்து கொஞ்சம் வெளியில இருந்து சில ஜேர்னலிஸ்டுக்கெல்லாமும் கூப்பிடுவோம். மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க ஃபேக்கல்ட்டி மாதிரி தான். ஆமா, அவங்க வெளியில இருந்து வருவாங்க விசிட்டிங், ஒரு லெக்சர் கொடுக்க, ஸ்பெஷல் லெக்சர் கொடுக்கறதுக்கு. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பட்டியல் சேர்த்து வச்சிருக்கோம். முக்கியமான பத்திரிகையாளர்கள், அதை எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சினிமா டைரக்டர்கள் வரைக்கும், திரைப்பட இயக்குனர்கள். ஆமா, திரைப்பட இயக்குனர் வரைக்கும் அவங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் சொல்லி, ஒரு திரைக்கதை ஆசிரியரை கூட கூப்பிட்டு, நீங்க திரைக்கதைன்றது எப்படி அமைக்கணும், ஒரு கதை இருக்கும், ஆனா அது திரைக்கதை ஆக்குறதுன்னு இருக்குல்ல. பாக்கியராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி அளவு முனை அளவு தான் ஸ்டோரியே, அது கதையை ஸ்கிரிப்ட்ல கொண்டு போயிருப்பாரு நல்லா. ஸ்கிரிப்ட்ல அப்படி கொண்டு போறது, அதுக்கான பாக்கியராஜை கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆமா, பாக்கியராஜ் எல்லாம் இப்ப இன்னைக்கு கிஃப்ட். இன்னைக்கு இருக்க இயக்குனர்ல பாக்கியராஜ் மாதிரி பாயராஜா கூட தளர்ந்து போயிருக்கிறாரு. கலந்துச்சு. பாக்கியராஜ் இன்னும் பேசி நல்லா பேசுறாரு. அவரெல்லாம் உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட்னா என்ன, ஒரு விஷயத்தை எப்படி சுருங்க சொல்வது. அவரு ஏதோ தேவர்கிட்டயே ஆட்டியோ கதை சொன்னாராம், சாண்டோ சின்னப்பா தேவர்கிட்ட ஏதோ கதை சொல்லும் போது அவர் ஒரு விஷயம் சொன்னாராம், நீ டைரக்டர் ஆறேன்னு வச்சுக்கவேன், வளவலன்னு கதை சொல்லாத, இதுதான் என் கதைன்னு 2 வரியில சொல்லு பார்ப்போம் அப்படின்னாராம் பாக்கியராஜ். அவர் தான் சொன்னாராம், மண்ணால கேட்டது மகாபாரதம், பெண்ணால கேட்ட ராமாயணம் சொல்றாங்கல்ல, அது கிண்டலுக்கு இல்ல, அந்த கதையோட சாராம்சம் தான், அது ஒண்ணு சொல்ல தெரியுமான்னாராம். பாக்கியராஜ் முடிச்சாரா என்னன்னு, அதை சொல்லு, முந்தான முடிச்சுன்னா என்ன, இந்த மாதிரி அது மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு பாக்கியராஜ் சொல்றாரு. அப்ப எனக்கு அது தெரியல, அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எதையுமே ஒரு பெரிய விஷயத்த சுருக்கமா 2-3 வரிகளை சொல்றவன் தான் ஜெயிக்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சுக்க மாட்டோம். நமக்கு திடீர்னு நமக்கே தெரியும். ஒரு முறை நான் தினகரன்ல இருக்கும்போது முல்லை பெரியாறு அணை அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அங்க கேரளாவுக்கும் நமக்கும் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு, கலவரம் ஒரு அளவுக்கு. அப்ப கலைஞர் வந்து ஒரு 8 பக்கம் A4 சைஸ்ல அறிக்கை கொடுத்தார். அது வந்து சேர சோழ பாண்டியர் காலத்துல எவ்வளவு ஒற்றுமையா தமிழர்கள் இருந்தாங்க போனாங்கன்ட்டு ஒரு கொடுத்து, அதன் பிறகு இப்ப இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொடுத்திருந்தாரு. ஒரு 4 பக்கத்துக்கு பழைய வரலாறுகள் அதெல்லாம் சொல்லியிருந்தார். நாம 8 பக்கம் எங்க போடுறது, அதனால கரண்ட் இஷ்யூ மட்டும் எடுத்து போட்டேன் நான். மறுநாள் காலையில ஃபோன் பண்ணிட்டார் 5:30க்கெல்லாம், அந்த செய்தி ஏன் அவ்வளோ சின்னதாக போட்டிருக்கீங்க முல்லை பெரியார் அறிக்கை அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இடம் இல்லைங்க ஐயா, அதான் எடிட் பண்ணி. தினமலர் இல்லையா, தினகரன்ல இருக்கும்போது தினமலருக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டார். அப்போ வந்து மாதிரி இடம் இல்லைங்கய்யா, அதான் எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னேன். அப்போ சொன்னீங்க எடிட் பண்ணி போடலை, கட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு. சரியா வார்த்தையை பயன்படுத்து, எடிட்டா ஒழுங்குபடுத்துறது. எடிட்ன்றது உங்க கருத்துகள் குறையாம தேவையற்ற வார்த்தைகள் மட்டும் குறைக்கிறது, சுருக்கிறது. ஆனால் நான் ஒரு 4 பக்கத்தை அப்படியே வெட்டி போட்டேன்ல, நான் முதல் 4 பக்கத்தை வெட்டி போட்டேன், பழைய கதை எங்கே போட்ட இடம் இருக்குன்ட்டு. அவர் வந்து இப்படிலாம் ஒற்றுமையாக இருந்த நம்ம வந்து இப்போ அதை சண்டை போட்டக்கூடாது அப்படின்றதையா சொல்ல வராரு. இப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனையை இருந்தால் பேசி தீர்த்துக்கலான்றதை சொல்ல வராரு. அதன் பிறகு வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டீங்க, அதாவது எடிட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்குள்ள வேறுபாடு அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை சொல்லும்போது தான். ஆமா, ஒரு எடிட்டருங்கிறவர் 1 மணி நேரம் இது 1/2 மணி நேரமா சுருக்கிறவர் மட்டும் இல்லை, அந்த 1 மணி நேரத்தையே அழகுபடுத்துறது, ஒரு பிசுறு தட்டுறது, அது கருத்துக்கள் குறையாம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குறைஞ்சிடக்கூடாது, ஆத்தருடைய உயிரை கொண்டுடக்கூடாது. அவருடைய ஸ்டைலை எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுறாரு, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், மொத்தமாக அவர் ஸ்டைலை கொண்டு வரக்கூடாது. அவர் ஸ்டைல் வந்து குறையாத அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை எடிட் பண்ணணும். இந்த மாதிரி எடிட்டிங் எவ்வளோ பண்ணணும், செய்தி எழுதுறது எப்படி எழுதணும். ஒரு போயிட்டு வந்த உடனே ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒரு பாலிசி இருக்கும், அந்த பாலிசிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செய்தி எழுதணும். எடுத்த உடனே நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் ஒரே மாதிரி எழுதிட முடியாது. ஏன்னா எது செய்திங்கிறதுலே வந்து நிறைய கிரைட்டீரியா இருக்குது. அது வந்து எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் ஒரே அளவு கிடையாது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு பாருங்கள், இப்போ கேரளாவில் ஒரு ஆள் செத்து விட்டான் ஒரு விபத்துலன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் அது செய்தியாக போட மாட்டோம். ஆனால் இங்கேருந்து போன ஐயப்ப பக்தி செத்து விட்டான்னா பெரிய செய்தி நமக்கு. அது ஒரு 8 பேர் 10 பேர் கால ஒரு விபத்தில் செத்தா நம்ம செய்தி போடுவோம். கம்போடியால நிலநடுக்கம் நடந்தா ஒரு செய்தி நமக்கு, இலங்கையில நடந்தா பெரிய செய்தி. ஏன்னா அங்க தமிழர்கள் தொப்புள்குடி உறவு இல்ல, அந்த மாதிரி. ஆமா, எது நமக்கு ரிலேட்டடா இருக்கிறது அதுதான் நமக்கு செய்தி, எது நம்ம மனசை பாதிக்குமோ அதுதான் செய்தி. அது போல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, மோனிகா லெவன்ஸ்கி, பில் கிளின்டன் எவ்வளோ பெரிய செய்தியாச்சு.
உலகம் முழுதும் பரபரப்பாக போட்டதுதான். அந்த நாட்டில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற பண்பாடே கிடையாது. ஆனால் வந்து தலைவன் வந்து பர்சனல் லைஃபு என்னோட ஒழுக்கமாக இருக்குன்னு நினைக்கிறான். நம்ம நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி பர்சனல் லைஃப் ஒழுக்கமாக இருக்கணும் போகணும் எல்லாம் சொல்லுவோம் மொழிய. நம்ம தலைவர்கள் எத்தனை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம அதை கண்டு மன்னர்கள் எப்படி வேணாலும் இருக்காங்க. அதை செய்தியாக்கிறதுக்கு அது பர்சனல் விட்டுறோம். ஏன்னா நம்ம மனநிலை அப்போ வந்து இந்த மக்களுடைய மனநிலை தான் எது செய்தியா இல்லையான்றத முடிவு பண்ணுது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. பொதுவா வந்து முதலமைச்சர் பேசினார்னு வச்சுக்கோங்க, என்ன பேசினார்ன்றதான செய்தி. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தப்ப எம்ஜிஆர் பேசினார் தலைப்புச் செய்தி போட்டோம். ஏன்னா அவர் அமெரிக்காவில் உடல்நலம் இல்லாம வந்து பேசும் திறன் இழந்திருந்தார். திடீர்னு ஒரு நாள் மேடையில் பேசிட்டார். பேசினாருங்கிறதே செய்தியாச்சு. எம்ஜிஆர் சாப்பிட்டாருங்கிறது செய்தியாச்சு. ஏன்னா சாப்பிட முடியாம நிலைமையில இருந்தவர், உடல்நலம் தேறி சாப்பிட்ற அளவுக்கு உடல்நலம் தேறிச்சுன்னு அது எப்போ அப்போ அந்த சூழல் எந்த சூழல்ன்றது தான் ஒரு சூழல் தான் அது எது செய்தியா இல்லையான்னு முடிவு செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கவங்க எது செய்தின்றதை முடிவு பண்ண வேண்டியது. அது பல கிரைட்டீரியா இருக்கு. அது இன்னைக்கு இளைஞர்கள் அந்த மீம்ஸ் போடுறது, கிண்டல் பண்றது, அவன் செய்தியவே மீம்ஸ் மூலமா தான் கத்துக்கிறான். நீங்களாம் புத்தகங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் அனுபவத்தின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலம் கத்துக்கிட்டு. நான் ஜேர்னலிசம் படிக்கல, நான் தமிழ் இலக்கியம் படித்தவன் எம்ஏஎம்பி. ஆனால் துறைக்கு வந்து கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு 2010 நடைமுறை இதழ் நூல் வெளியிட்டேன். பத்திரிகை துறை என்ன எப்படி செயல்படுதுன்னு முழுமையாக விவரிச்சு அதுதான் இப்போ வந்து பல கல்லூரிகளில் படிக்கிறாங்க. இதழியல் பாடத்துக்கு தமிழில் இதழியல் கலை அதெல்லாம் மாணவர்கள் அதை தான் படிக்கிறாங்க. இப்போ இதழியலே படிக்காதவங்க எழுதின புத்தகத்தை தான் இதழியல் மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த அனுபவம் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி. ஆமா, வாழப்பாடி ராமமூர்த்தி எதுக்கு ரிசைன் பண்ணாரு அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்தவர் நீங்க. இப்போ அதில் இந்த இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி செய்தி எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். எப்படின்னா அவங்களை அங்கே எழுத வச்சு எடிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க இதழியல் மாணவர்களுக்காக. நான் 2 ஆண்டுகள் போய் தொடர்ந்து. அப்போ போனப்போ வந்து இப்போ சமீபத்தில் தான் போன ஆண்டு கூட போனேன். அப்போ என்ன ஆச்சு, இது மாணவர்களெல்லாம் எழுத சொன்னேன். காலையில் அந்த தொடக்க விழா துணைவேந்தரிடம் தொடங்கி வச்சார் அந்த பயிலரங்க. அதில் அவர் பேசினார், துறை தலைவர் பேசினார். இதை ஒரு செய்தியாக எழுதி எனக்கு மாலைக்குள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எழுதி கொடுத்தாங்க. அதை உட்காந்து இரவெல்லாம் 50 பேர் செய்தி எடிட் பண்ணி கொடுத்து காலையில் எடுத்துகிட்டு போனால் அந்த பேராசிரியர் பார்த்துட்டு இவ்வளோ உட்காந்து நைட்டு அவர் 12 மணி வரைக்கும் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு போனான் அந்த பேராசிரியர். அதன் பிறகு நான் உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு காலையில் கொண்டாந்து கொடுத்தோன்னே, சார் ராத்திரிலாம் உட்காந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை நான் மாணவர்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் அதுக்காக தான் பண்ணேன்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி எந்தெந்த தவறுகள் இருக்குது, இதை எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்றது மாணவர்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லி காமிச்சேன். அவங்க ரொம்ப புரிஞ்சுது. கடைசியாக ஃபீட்பேக் நான் 2 நாள் முடிஞ்ச உடனே அவங்களோட கருத்தை கேட்ட மாணவர்கள்ட்ட. அதுவும் நாங்கள் 2 நாள் ஒர்க் ஷாப்னது ரொம்ப பயந்தோம். அதுவும் ஒருத்தவரே 2 நாள்ன்றது தாங்க முடியுமா, மனுஷன் எப்படி போட்டு கொல்ல போறாரோன்னு நினைச்சோம். சீனியருங்கிறாங்க, ஐயா பழைய கதையை போட்டு பேசிட்டு சார் 2 நாளும் வந்து நீங்க இவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போனீங்கன்றது எங்களுக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல வந்து நாங்க தியரி மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப நீங்க உங்க அனுபவத்தோட சேர்ந்து ஒன்னொன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு எளிதா புரிஞ்சிக்க முடியுது, மனசுல வேற எளிதா நிக்குது. நாங்க ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சுவாரஸ்யமா 2 நாள் கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு. கடைசியா பேசும்போது ஒரு பையன் சொன்னான், எல்லாத்தையும் தாண்டி 65 வயசுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 2 நாள் நின்றுகிட்டே பேசுனீங்க சார். அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். அதுக்கே நிக்க முடியாது. அதுக்கே நாங்க எழுந்து நின்று கை தட்டணும் உங்களுக்குன்னு சொல்லி எல்லா மாணவர்களும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அது நமக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இளைஞர்களோடு இருக்கிறோம் மாணவர்களோடு இருக்கிறோன்றது நமக்கு வயது குறைஞ்சிரும், வயதாகாது. மாணவர்களோடு பழகக்கூட அந்த இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும். அது அந்த இங்க இதுல என்னன்னு சொன்னா, அந்த பயிற்சியோட வெளியில போகணுங்கிறதுனால இங்க வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டூடியோ, எடிட், ஒரு இன்டர்வியூ எப்படி எடுக்கிறது, ஆமா அதெல்லாம் ஆமா எல்லாமும் ஒரு ஸ்டூடியோ. ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுன்னா ஒருத்தவங்க ஒரு தலைவர் வந்திருக்காங்க, அவரை போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி கிடையாது.
ஒருத்தர் புதுசாக ஒரு அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கங்களேன், அவரை போய் நீ இன்டர்வியூ எடுக்கணும்னா அது வேற. ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு தலைவரை போய் இன்டர்வியூ எடுக்கிறது, அவர்கிட்ட தகவலை தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்றது. நீங்கள் புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னால் அவருடைய ஆளுமை என்னன்றது தெரிஞ்சிக்கக்கூடிய அளவில் உங்கள் கேள்விகள் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் சொல்லும்போதே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, கேள்விகள் அப்படி இருக்கணும். வந்த பிறகு அவர் யோசிச்சாரா, யோசிக்காமல் டக்குன்னு பதில் சொன்னாரா, அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு பெருசாக சிரிச்சாரு பார்த்தீங்கன்னா, அது எழுதும்போது சொல்லுவாங்க கலைஞர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா யோசிக்க மாட்டார் பெரும்பாலும். அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அது காதல் விடாத மாதிரி அப்படிம்பாரு. ஆமா, நீங்க திரும்ப கேட்கும்போது காதல் விடாத மாதிரி அப்படிம்பாரு. திரும்ப நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்களா, கேட்டு முடிக்கிறதுல யோசிச்சிருவாரு, உடனே ஒரு பதில சொல்றாரு. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பண்பு. ஆமா, ஒவ்வொரு பண்பு உண்டு. அது போறதுக்கு முடியும். அந்த தலைவர் என்ன எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஒரு நிருபர் வந்து எழுதியிருந்தாரு, கலைஞர் காவிரி பிரச்சனை பற்றி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து அதில் போட்டவுடனே கலைஞருக்கு அந்த கீழே, அதாவது கர்நாடகாவோட நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அந்த காவிரி மேட்டூர் அணையில் கீழே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொத்தமும் ஒரு 20 அடிக்குன்னா 20 அடி தண்ணியே இருக்காது, 3-4 அடி கீழே சகதி இருக்கும், அதை கழிச்சு தான் அது பண்ணோம், அதனால் வந்து இவ்வளோ தண்ணி குறைவாக தான் இருக்குன்னு சொல்லும்போது அவர் கலைஞர் பொய் சொல்கிறாரு, தமிழக முதல்வர் பொய் சொல்கிறாருன்ட்டு கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். இது அவர் அப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே கலைஞர் என்ன சொல்லிருக்காரு, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு நமது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார்ட்டார். துரைமுருகன் உடனே பதில் சொன்னார். நிருபர் கொடுத்ததில் இது இல்லை, கலைஞர் நடுவில் இது சொன்னது இல்லை. துரைமுருகன் போட்டு கலைஞர்கிட்ட கேட்டு துரைமுருகன் பதில் சொல்லிருக்காருன்னா அவருக்கு கையில் தகவல் இல்லை போல இருக்குங்க, துரைமுருகன் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அது காவிரி பிரச்சனையில் கையில் தகவல் இல்லாமலா, ஒரு போனீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு தலைவர் தெரிஞ்சுங்க, அவர் எந்த ஒரு விஷயமும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் கலைஞர். அதுவும் காவிரி இஷ்யூ வந்து கேட்கவே வேண்டாம், அவர் சொந்த மாவட்டம் அது, அதனால் அதெல்லாம் தெரிஞ்சிருப்பார். அப்படியே ஒரு வேளை சில நேரம் தெரியலன்னு சொன்னால் இப்படி பக்கத்தில் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆக்கவுடைய சாமி ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு. ரொம்ப நாவலர் வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க, தகவலுக்கு அவருக்கு போகலை போட்டிருக்கு, நாவலருக்கு உடல்நலக் குறைவு இருக்க அதை பற்றி அப்படின்னு டக்குன்னு நாவலரை இவர் ஆற்காடை பார்த்த உடனே ஆமாண்ணா இந்த மாதிரி சேர்த்துருக்காங்கன்னு உடனே சொன்னார் அவர். அது மாதிரி வந்து சொல்லுன்னு சொல்லவே மாட்டார். அது என்னென்னா, கலைஞர் முதல்வராக இருக்கும்போது ஒரு இதுன்னா அவர் கேள்வி பதிலாக அப்படியே என்ன வந்துச்சோ டைப் பண்ணி முரசொலிக்கு போகிறத இங்கே அனுப்பிச்சிடுவாங்க இதுலேருந்து. அதில் பார்த்தா இது போல் அந்த கர்நாடகா நீர்ப்பாசன அமைச்சருக்கு நமது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார் அப்படின்னா, நான் பதில் சொல்கிறது அந்த ஆளுக்கு தகுதி இல்லைன்றார். நீ எப்போ என்ன பொய் சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறானோ அந்த ஆளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கவுண்டர் பார்ட்டி. அப்ப கலைஞருடைய ஆளுமை என்ன? அவருடைய அது நீங்க சொல்ற மாதிரி காவிரி எப்படியா கலைஞருக்கு தெரியாம இருக்கும்? யோ என்ன அது அவருக்கு தெரியாமையா? அப்ப இதெல்லாம் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் வந்து புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போ, அவரை பத்தி படிச்சுக்கிட்டு நெட்லயோ இதுலயோ போயிட்டு அவரை தெரிஞ்சு எல்லாம் தெரியாட்டியும் கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டு போய் பேட்டி எடுக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. சும்மா நீ பேப்பர் பண்ணா கொடுத்துட்டு போய் பேட்டி எடுத்துட்டு சொல்லி. அதுவும் இன்றைய இளைஞர்கிட்ட வாசிப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. நிறைய சொல்லித்தரணும். நிறைய சொல்லி கொடுத்தாதான் ஒரு நிருபர் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா நிருபரா வெளியில போகணும்னா அது எழுத சொல்லி அதை எடிட் பண்ணி எப்படி எழுதணும். ஆனா வந்து உங்களுக்கு புலமை என்பது தமிழ்ல புலமையா இருக்கிறதுன்றது நிறைய வொக்கபுலரி தெரிஞ்சிருக்கு. இங்கிலீஷ்ல புலமைன்னா இங்கிலீஷ்ல நிறைய வொக்கபுலரி தெரிஞ்சிருக்கணும். பத்திரிகை துறையில் அப்படி கிடையாது. குறைந்த சொற்கள் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, தேவையில்லை ரொம்ப ஹைஃபையாக எழுதணுன்றது அவசியம் இல்லை. அதுவும் வெர்னாக்குலர் ஜெயில் இருக்கு, தமிழ் மாதிரி மொழி பத்திரிகைகள் இருக்கு, தமிழ் இதெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசேஜில் இருக்க, நம்ம பேசும்போது என்ன சொற்கள் பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்தணும். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொன்னால் 1-2 நம்ம மாற்றலாம் மொழியை. ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒருத்தர் ஒரு செய்தி எழுந்தார். என்னன்னா, சிலர் கூவம் நதிக்கரையில் குடிசைகளை அமைத்து அவற்றை தங்கள் வசிப்பிடமாக கொண்டுள்ளனர் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். கூவங்கரையில் குடியிருக்கான், அதான் ஏன் மேட்ரு, அதை போய் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்க? கூவங்கரையில் குடியிருக்கிறான், கூவங்கரையில் குடிசை கட்டி குடியிருக்கான், அவ்வளோதானே.
அது சொல்றது இது அவர் கட்டி குடிசைகளை அமைத்து அவற்றை தங்கள் வசிப்பிடுமா எவ்வளவு போட்டு இழுத்துட்டு இருக்கிற அந்த மாதிரி தப்புன்னு பேச்சு வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்றோம், அப்படி வசிப்பிடமா கொண்டு வர சொல்றதே கிடையாது. அதை வந்து ஆதித்யநாத் சொல்லு, பேச்சு தமிழை கொச்சி நீக்க எழுதுகன்னு. இதை நாங்கள் சொல்லி கொடுப்போம். இந்த எழுதுறதுக்கு இப்படி எழுதுன்றது பயிற்சி. அவர் ஆதித்யநாத் தந்தி டிவில சொன்னாராம், முத டிவி வந்தப்ப எப்படி போடணும்னா பேசும் ரேடியோன்னு போடுங்கன்னாராம். ஏன்னா அது வரையும் ரேடியோ தானே அவனுக்கு தெரியும். பேசும் ரேடியோன்னு போடு, டிவிங்கிறது அப்புறம் கொண்டு வந்துக்கலாம். டெலிவிஷன்னா டக்குன்னு அவனுக்கு புரியாது, டெலிவிஷன்னா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அந்த அதை வந்து எழுத வச்சு அது என்ன குறைகள் இருக்கு, இது எப்படி மாற்றணுன்றது அந்த பயிற்சி கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் எல்லாம் தொலைக்காட்சியிலும் பயன்படுத்த பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் அங்கே போன இங்கேருந்து போகும்போது டெக்னிக்கலாகும் சொல்லிக்கோ. அந்தந்த துறையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து வெளியில் போகும்போது குறைந்தாதாங்க. எந்த ஒரு ஊடகத்துக்கு போனாலும் சரி, டிஜிட்டல் மீடியாவுக்கு போனாலும் இல்லை தொலைக்காட்சிக்கு போனாலும் இல்லை பிரிண்ட் மீடியாவுக்கு போனாலும் இல்லை வானொலிக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு 6 மாதம் அதில் பணியாற்றினால் குறைந்தது ஒரு 6 மாத அனுபவம் கிடைக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை பெற்று வெளியில் போவாங்க. நம்பி எடுக்கலாம் வேலைக்கு. ஆமாம், நம்பி எடுக்கலாம். இங்கேருந்து ஒரு வேலை தெரிஞ்சானா வருவாங்கன்ட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு இது தொடங்கினாங்க. 2வது ஓராண்டு கல்வி தான் இது, 2 செமஸ்டர். ரொம்ப அரசு நிறுவனத்தை ரொம்ப 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 குறைந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 5000 ரூபா தான். எல்கேஜிக்கு அதோட அதிகமாகிற மாதத்துக்கு. அதனால் வந்துட்டு அது வந்து மாணவர்கள் இளைஞர்கள் ஊடகத்துறைக்கு வர்றவங்க பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கூட அதான், அந்த நோக்கத்தில் தான். இல்லைன்னா இவ்வளோ நிறுவனங்கள் இருக்கும்போது புதுசாக அரசு ஒன்று தொடங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பொதுவாக தர்மஸ்தலா இஷ்யூ நடக்குது கர்நாடகாவில். தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும்தான் அதை பேசுது. ஆமாம், கர்நாடகா ரிப்போர்ட்டர் நான் பேசும்போது நீங்கள் தாங்க இதெல்லாம் பேசுறீங்க, இங்கே வந்து இந்த இந்து மதம் கோவிலை பற்றிலாம் இங்கே இவ்வளோ பேச மாட்டாங்க, நார்த்லையும் பேச மாட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு இவ்வளோ தைரியமா தர்மஸ்தலா எலும்புக்கூடுகள்னு எல்லா சேனலையும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு ஃபார்வர்டா இருக்கு பாருங்க. அங்க வந்து பயப்படுறான் அங்க ஜேர்னலிஸ்ட்ங்கிறதே. அப்ப நம்ம உருவாக்குறது வந்து இன்னும் முற்போக்காவும் எதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பத்திரிகையுடைய பாலிசியும் ஒரு செய்தின்றது முடிவு பண்ணதுல இருக்குன்னு வச்சுங்களேன். என்னன்னா ஒரு அம்பிகாவுக்கு ஆண் குழந்தை தினத்தந்தில் 8 காலம் செய்தியா போடுவாங்க. தினமலர்ல சிங்கிள் காலம் செய்தி வரும். நடிகை அம்பிகாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தப்ப செய்தி வந்துச்சு. அது தினமணியில செய்தி நடிகை அம்பிகா, ஆமா அம்பிகாவுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு 8 காலம் செய்தி தினத்தந்தியில. தினமலர்ல சிங்கிள் காலம் செய்தி தான் அது. தினமணி அது செய்தியே போடலை, இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு விட்டான். அவன் பாலிசி அது. அப்போ செய்தியா இல்லையான்றது முடிவு பண்ண பத்திரிகை பாலிசி கூட முடிவு பண்ணுறது. அது போல் வந்து நீங்கள் போயிட்டு வந்த உடனே செய்தி ஆசிரியர் கேட்டு இது இருக்குது சார், என்ன எழுதலாம், என்ன எது ஹைலைட் பண்ணுறது, பத்திரிகை பாலிசிக்கு தகுந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணுவாங்க. எந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுன்னு, தலைப்பு இதில் போடுறதுன்னு அதெல்லாம் கேட்டு எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இடம் இருக்குது. இங்கே வாங்கன்னு உட்காந்து 25 பக்கம் எழுதி கொடுத்தா அவன் 5 பக்கத்து தான் இடம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அந்த அந்த கிரியேட்டிவிட்டிலாம் கொண்டு வரணும். ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ வடக்கெல்லாம் அர்ணாப்பா தான் ஜேர்னலிசத்தில் ஒரு பெரிய இவரை மாதிரி ஆகணும் நம்ம. ஃப்ராடு. ஆமாம். ஆனால் அர்ணாப் என்னன்னா அங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்றான், முஸ்லீம் இந்துக்களை கொண்டிருக்கான்னு சொல்லி பரப்புறாங்க. இப்படி ஒரு முஸ்லீம் வெறுப்பு பரப்புறது, உண்மைக்கு மாறான கருத்துக்களை பரப்புறவங்களை வந்து ஜேர்னலிசத்தில் சங்கி பாலிசி தானே அவர் பாலிசி. அதான் பாலிசி. இல்லை, அவரை ஒரு பெரிய அர்ணாப் மாதிரி வரணும் அப்படிங்கிறத வருது. அது தமிழ்நாட்டிலுமே சில இளைஞர்கள் மத்தியில, புது பசங்க மத்தியில, சார் அர்ணாப் பயங்கரமா கேள்வி கேட்பாராமே அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கு. அப்போ உண்மை என்னங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நம்ம. அதாவது ஒரு பத்திரிகையானாலும் சரி, தொலைக்காட்சி ஆனாலும் சரி, அது பிஸ்னஸ் தான், வியாபாரம் தான். ஆனாலும் வெறும் வியாபாரம் மட்டும், லாப நோக்கம் மட்டும் கிடையாது. சமூக பொறுப்பு இருக்கு. அது இளைஞர்கள்ட்ட கொண்டு வரணும். அது கொண்டு வரணும். சமூக பொறுப்போடு செயல்படணும் அப்படின்றது கொடுக்கணும், சொல்லணும். அது கூட அவங்க சொல்லி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. செய்முறை பயிற்சி முக்கியம். இங்கே செய்முறை பயிற்சி. அவரே ஒரு நியூஸ் எழுதக்கூடிய ரிப்போர்ட்டராக வெளியில் போகணும், ஊடகம். அதை வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக, ஃபுல் ஃப்ளெஜ் ரிப்போர்ட்டராக அவருக்கு பயிற்சி அளித்து இந்த வெளியில் அனுப்புகிறோம். அதுக்கு தான் இந்த இதை கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடியோ இருக்குது, எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி கடைசி தேதி இருக்கு. அதை வந்து இணையதளம் மூலம் தான் அவங்க வந்து விண்ணப்பிக்கணும். ஆமாம், அது இந்த இணையதளம் வந்து முகவரி கொடுக்குற, நீங்கள் போடும்போது கொஞ்சம் அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கு சரி, ஓகே, பார்க்குற மாணவர்களுக்கு பயன்படும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் CIJ.TN.gov.in
போடுவோம் நம்ம. ஆமாம், அது போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பயன்படும். அது மாதிரி அந்த இணையதளத்தில் அதில் ஒரு 3 சின்னதாக கட்டுரைகள் எழுதிருக்கும். 200 வார்த்தை சொற்களில், 300 சொற்கள், 500 சொற்களில் எழுதி அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது கொஞ்சமான தமிழ் எழுத தெரியுது, தமிழ்லையும் ஆங்கிலத்தில் எதுலையும். அது பைலிங்குவல் இது. ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், தமிழையும் கற்றுக்கலாம், எப்படி வேணும் கற்றுக்க முடியும். 2 மொழியிலையுமே பாடம் அங்கே நடத்துவாங்க. அந்த இதை கொடுக்கறதுக்கு தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு முயற்சி இது. ஆமாம், இது நல்ல முயற்சி. ஏழை எளியவர்கள், ஆமாம், சாதாரண பெரிய பிள்ளைங்க, பார்த்தீங்கன்னா ஆண்கள், ரொம்ப பெண்கள். ஜேர்னலிஸ்ட்டை ஒரு டிப்ளமோ படிக்கணும்னு சொன்னால் இப்போ தனியார் நடத்துறது போய் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகும். ஆமா, பயங்கர பிஸ்காம்ங்கிறது கிட்டத்தட்ட காஸ்ட்லி படிப்பு. ஆமாம், காஸ்ட்லி படிப்பு. ஆமா, இங்கே அப்படி இல்லை. இன்னும் பணக்காரோட பசங்க ஸ்டைலா சொல்றது ஒரு ஆண்டுக்குள்ள பிஸ்காம் சார் அப்படின்னு. ஒரு ஆண்டுக்குள்ள செலவு குறைந்த செலவில் கட்டணம் மட்டும். அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்கறத விட அதிகமான பயிற்சி கொடுத்து வெளியில் அனுப்ப போகிறோம். அந்த வெளியூர் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு இது இருக்குது. விடுதி, மாணவிகள் தனியாக மாணவர்கள் தனியாக விடுதிக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அந்த கட்டணத்தில் கூட கொஞ்சம் சலுகை இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்த எண்ணிக்கை தான், அதிகமாக இல்லை. இதுக்குன்னு தனியாக இல்லை. வேறு சில அரசு விடுதி மாணவர்கள் விடுதி இருக்குல்ல, கல்லூரி, அரசு கல்லூரி மாணவர் விடுதி, அது கூட ஏற்பாடு தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் ஜேர்னலிசத்தை பயில உண்மையான அரசியல், கட்சி, தமிழ்நாட்டு மொழி வரலாறு, அப்புறம் செய்தி என்றால் என்ன, எப்படி சேகரிக்கணும், லாங்குவேஜ்னா என்ன, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும், இந்த மாதிரி அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி இருக்கு இன்னைக்கு இளைஞர் கூட்டம். தமிழ் சமூகம்னு சொல்ல மாட்டேன், இளைஞர். இந்த 95, 2000ங்களுக்கு பிறகு பிறந்த பலருக்குமே அது பிரச்சனை இருக்கு. 2000க்கு பிறகு இருக்கிற பாலிடிக்ஸே தெரியல, இப்போ இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற நிருபர்களுக்கே தெரியல. அது மாதிரியான இஷ்யூவில் இதெல்லாம் ரொம்ப தேவையானதாக இருக்குது. அது உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் வழிகாட்டுதல், அவங்களுடைய கற்பிக்கும் முறையில் அது செல்லுதுங்கிறப்ப உண்மையில நிறைய விஷயங்கள் இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முழுமையான ஒரு புரிதலோடு வெளியில் போக முடியும், பயிற்சியோடும் வெளியில் போக முடியும். கண்டிப்பாக. அருணா போன்றவர்கள் ஊடகங்கிற பேரில் உண்மைக்கு மாறான பொய்யை கக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு சவால் விடும் வகையில், அவர்களை கதற விடும் வகையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே சிறந்த ஊடகவியலாளர்களை, பத்திரிகையாளர்கள் உருவாக்கக்கூடிய நிறுவனமாக அது இருக்கணுன்றது தான் முதல்வருடைய விருப்பம். முதலமைச்சர் சாரே சொல்லியிருக்காரு. அந்த இதை கொண்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக ஈடுபட்டு. கண்டிப்பாக இந்த சவால், இந்த குறிக்கோள் இது நிறைவேறணும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பலன் பெறணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஊடகவியலாளராக ரொம்ப மகிழ்ச்சியாக இதை நான் பகிர்ந்துக்கிறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த நிறுவனம் குறித்து, இதன் பங்களிப்பு குறித்து ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.